ஓசூரில் ஸ்ரீ எல்லம்மா தேவி மற்றும் ஸ்ரீ கைலாச நாதேஸ்வர திருக்கோவிலில் திருக்குடகு முழகு விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் டிவிஎஸ் நகர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள ஸ்ரீ எல்லம்மா தேவி மற்றும் ஸ்ரீ கைலாசநாதேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடகு முழக்கு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று மாலை கங்க பூஜை, கணபதி பூஜை உள்ளிட்ட முதல் கால பூஜையுடன் கும்பாபிஷேக விழாவானது துவங்கியது. நிகழ்ச்சியின் முக்கிய நாளான இன்று காலை 2ஆம் கால பூஜையுடன் கலச பூஜை, கணபதி பூஜை, நவகிரக ஹோமம், ருத்ர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மாநகர மேயர் எஸ் சத்யா, மாமன்ற உறுப்பினர்கள் என்எஸ் மாதேஸ்வரன் மற்றும் சென்னீரப்பா ஆகியோருடன் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏராளமான பக்தர்கள் கோவிலின் மீது உள்ள விமான கோபத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து 2 சன்னதிகளுக்கும் அமைய பெற்றுள்ள கலசத்திற்கு வேத விருப்பணங்களின் வேத மந்திரங்கள் முழங்க எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மாநகர மேயர் எஸ் சத்யா மற்றும் சென்னீரப்பா, மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலசத்தில் இருந்து புனித நீர் ஊற்றி திருக்குடகு முழகு செய்தனர். பின்னர் 2 சன்னதிகளிலும் உள்ள ஸ்ரீ எல்லம்மா தேவி மற்றும் ஸ்ரீ கைலாசநாதேஸ்வரர் சன்னிதானியில் மகா மங்களாரத்தி, கற்பூர தீபாபம் காணப்பட்டது. குடமுழக்கை தொடர்ந்து புனித நீர் கலசத்தில் இருந்து விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதே போன்று அந்த பகுதியில் இருந்து பெண்கள் ஏராளமானோர் மாவிளக்கு, தீபம், தீச்சட்டி, பால் குடம் எடுத்துக்கொண்டு பம்பை முழக்க ஆடியவாறு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் சரோஜம்மா, முனிரத்தினம்மா உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் தாங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெய்